அண்மைச் செய்தி. குதிரை பேரம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வழக்கு குறித்தான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, குதிரை பேரம் புகார் தொடர்பாக சிபிஐக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவை தற்போது தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் தங்களிடம் குதிரை பேரம் பேசப்பட்டதாக திமுக எம்எல்ஏக்கள் தெரிவித்த புகார்கள் குறித்து விசாரிக்கும்படி சிபிஐக்கு உத்தரவிட கோரியும் திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இதனிடையில் இன்று காலை கூட இந்த தலைமை நீதிபதி அமர்வு ஒரு அவசர மொழி செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளதால் வருகிற திங்கட்கிழமைக்கு இந்த வாதங்கள் முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் தலைமை நீதிபதி அமர்வில் ஒரு அவசர மொழி செய்தார். ஆனால் ஏற்கனவே தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ள வழக்கில் மீண்டும் வாதங்கள் முன்வைக்க அனுமதிக்க முடியாது என்று கூறி இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்தது. அதன்படி இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த வழக்கில் தீர்ப்பை அளித்த தலைமை நீதிபதி அமர்வு குதிரை பேர வழக்கில் சிபிஐக்கு விசாரணை வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் குதிரை பேர வழக்கில் பலரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் செய்தித்தாள்கள், ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் புலன் விசாரணையை வேறொரு அமைப்பிற்கு மாற்ற முடியாது என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மற்ற புகார்களில் முகாந்திரம் இல்லை என காவல்துறையினர் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பொதுநல வழக்கு என்பது சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். சமூகத்தில் குரலற்றவரின் குரலாகவே பொதுநல வழக்குகள் விளங்கி வருவதாகவும் சாமானிய மக்களை பாதுகாப்பதற்கும் சட்டத்தின் ஆட்சியை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டு செல்லும் வகையில்தான் பொதுநல வழக்குகள் விலகுகின்றன என்று நீதிபதிகள் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக குதிரை பேர வழக்கை தன்று தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.